பக்கத்து வீட்டக்கா யூடியூப்ல கலர் ஆவறது அப்படின்னு சொல்லி வீடியோ போறத பார்த்துட்டு இந்த பொண்ணு கிரீம் எல்லாம் போட்டு நானும் எப்ப கலர் ஆவான்னு சொல்லி கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணோட தங்கச்சியுமே நைட்டு பெட்ல படுத்து லவர் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா. அதை தெரிஞ்சுக்கின இந்த பொண்ணுமே இரு அப்பா கிட்ட போட்டு கொடுத்துறேன் சொல்ல அதுக்கு தங்கச்சியுமே நீ முன்ன பின்ன லவ் பண்ணிருக்க சொல்லி கேட்க அவளுமே நான் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது என்ன நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க, நான் தான் வேணாம் சொல்லிட்டேன் டவுலத்தை சொல்றா. அதுக்கு அவ தங்கச்சியுமே பொய்யெல்லாம் சொல்லாதாக்கான்ட்டு கிண்டல் பண்றா. இந்த பொண்ணு அடுத்த நாள் அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா. அவ ஃப்ரெண்டுமே எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றா. அந்த பொண்ணுமே எப்படின்னு சொல்லி கேட்க நான் இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தரை பார்த்து லவ் பண்ணேன், அது யாருக்கிட்டுமே சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன் சொல்லி இவ சொல்றத பார்த்து இவளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இவளுமே எல்லா சோசியல் மீடியாலுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கா நம்மளுக்கு மாப்பிள்ளை கிடைப்பாங்களான்ட்டு. நடுவுல இவளையுமே பொண்ணு பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஆனா அவங்களுமே இவளை பார்த்ததுமே இவ கருப்பா இருக்கா எத்துப்பல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்த உடனே இவ வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்குமே சோசியல் மீடியால இருந்து ஒரு பையன் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளுமே நமக்கும் ஒரு லவ் கிடைச்சிச்சுன்னு அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அப்போ அந்த பையன் போன் நம்பர் கேட்டு இவங்க 2 பேர் போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் நீ எந்த ட்ரெஸ் போட்டிருக்கன்னு சொல்லி கேட்டு தப்பா பேசின உடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இவன் நம்மள லவ் பண்ணல போல இருக்குன்னு இவளுமே தனக்கு நடந்த கஷ்டத்துல தன்னுடைய ஃப்ரெண்டா ஒரு பையன் இருக்கும் அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கு அந்த பையனுமே அவனுங்களாம் அறிவு இல்லாதவனுங்க, நேரத்துல எங்க இருக்கு குணத்துல தானே இருக்கு கேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த பொண்ணு உன்னால எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. சேச்சா நம்ம 2 பேர் ஃப்ரெண்டா தானே பழகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு டக்குன்னு பேக் அடிச்சிடறான். அடுத்தபடியா இந்த ஒரு பொண்ணை பிறவிலே வளர்ச்சி கம்மியா இருக்க ஒரு மாப்பிள்ள வந்து பாத்துட்டு போறாரு. அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணு. ஆனா பொண்ணோட அப்பாவுமே இவர் ரொம்ப குள்ளமா இருக்காரு, இந்த மாதிரி ஆளெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு புரோக்கரை சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு.